ஹாய் ஹலோ. இது பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் இருக்குல்ல, அப்போ நான் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான். இந்த வீட்டு முன்னாடி வந்துட்டு யூசுவலாகவே வந்துட்டு ஒரு கோலம் இருக்குல்ல, அந்த மாதிரி லேபிள் ஒட்டியிருந்தாங்க. அதை சுற்றி ஜஸ்ட்டு 4 தீபம் மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து குட்டியாக ஒரு கோலம் போட்டு, ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அந்த கோலம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அதை பாதியாக போட்டு, அதில் வந்து குட்டி குட்டி தீபம், அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கலர் தீபம், அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் தீபம். இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் யூசுவலாக வந்துட்டு காற்று வந்து எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடு செய்யக்கூடிய தெரளி, அதுக்கப்புறம் இலையப்பம், இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சுக்கிட்டு, அப்புறம் பூஜைக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சீரியல் லைட்டு இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு, இன்னும் 2 பெரிய விளக்கு இருந்தது. அதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, விநாயகர் முன்னாடி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பிகாஸ் விநாயகர் தான் என்னோடய ஃபேவரட் கடவுள் எப்போதுமே. ஸோ அவர் முன்னாடி அந்த 2 தீபத்தையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுவோன்ட்டு தாறுமாறாக நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். 1, 2 ஃபோட்டோஸ் பார்க்க நானாக இது எடுத்தேன் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அந்த கோலம் கூட எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து போட்டதுனால பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை தீபம் அப்போ இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொரி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கார்த்திகை தீப பொரின்னு சொல்லிட்டு அது வந்து பிரசாதமாக வச்சுப்பாங்க. அது எனக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த மாதிரி பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.